சுகர் இட் இஸ் எவ்ரிவேர். நம்ம எப்போ சாப்பிட்டாலும் சரி கண்டிப்பாக அது இருந்தே ஆகணும். சாப்பிட்டதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமோ கண்டிப்பாக நம்ம சுகர் எடுத்துப்போம். ஸோ எதனா ஒரு ஸ்வீட் எடுத்து ஆகும். நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருங்களா, சுகரால் நம்மளோட பாடிக்கும் நம்மளோட மைண்டுக்கும் என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம மைண்டை மங்க வைக்கிறதுலேருந்து நம்மளோட எனர்ஜி ட்ரைன் பண்ணுற வரைக்கும் நிறைய விஷயத்த பண்ணுது. அது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. நம்ம திங்க் பண்ணுறத விட சுகர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. நம்மளோட பாடி நம்மளோட மைண்டை அஃபெக்ட் பண்ணுறதில்ல. ஒரு சின்ன வீடியோ கிளிப்ஸு. சுகர்னு ஒரு மேட்டர் வந்து அந்த சுகரை கட் பண்ணுறதுனால அவ்வளோ நல்ல விஷயம் நடக்குது. ஒன்றும் இல்லை, நான் ஒரு 10 நாள் சுகர் சாப்பிடாம இருந்தேன். உடனே ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல குறையுது. 10 நாள் விடுது. 10 நாள் உங்களுக்கு. ஸோ போகிற போக்கில் நிறைய மெசேஜ் சொல்லிட்டு போவார். அதில் ஒரு மெசேஜ் தான் இது. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன். இதே ஸ்டார்டிங்கில் பிப்ரவரி மந்த்து ஃபுல்லாக நான் இதை ட்ரை பண்ணேன். ஸோ நோ சுகர், நோ எனி சுகர் ஃபுட். ஸோ இது என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மந்த்து ஃபுல்லாக எந்த ஒரு சுகர் ஐட்டமும் எடுக்கல, இந்த சுகர் ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ணலை. ஸோ அது மாதிரி ஒரு கடுப்பாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் 10 டேஸில். பட் 20 to 30 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டு எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு. என்னோடய ஃபேட் குறைஞ்சிது. என்னோடய கண்ணெல்லாம் ரொம்பவே சுருங்கிச்சு. ஸோ லுக்கு கொடுக்குது என்னோடய பாடிக்கும் என்னோடய ஃபேஸுக்கும். ஸோ மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 10 டேஸ் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்க. 20 டேஸில் உங்கள் ஃபேமிலி நோட்டீஸ் பண்ணும். 30 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சரௌண்டிங் ஃபுல்லாகவே எல்லாருமே கேட்பாங்க, எப்படிடா உடம்பு குறைச்சேன், எப்படிடா குறைச்சேன்னு சொல்லிட்டு. ஸோ மஸ்ட்டு ட்ரை. ஃபஸ்ட்டு 10 டேஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம எங்கே பார்த்தாலும் சுகர் ஐட்டமாக தான் தெரியும். ஏன்னா நம்ம விடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது பெருசாக தெரியாது. விட்டதுக்கப்புறம் தான் நம்ம கண்ணில் அதிகமாகவே அந்த விஷயம் படும். ஸோ இங்கே பார்த்தாலும் சுகர் ப்ராடக்ட், இங்கே பார்த்தா எதனா ஸ்நாக்ஸ், எதனா ஒரு கேண்டீஸ், எதனா ஒரு சாக்லேட்ஸ், நிறைய விஷயம் நம்ம கண்ணில் போடும். அப்போ தான் நிறைய வாட்டி. ஸோ மஸ்ட்டு அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் 10 டேஸ்க்கு அப்புறம் பார்க்க சொல்ல அது பெருசாக தெரியாது. ஸோ நம்ம கொஞ்சம் நாளைக்கு தானே இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி நம்ம மூவ் ஆன் பண்ணி போயிடுவோம். பட் அதுவே நீங்கள் 10 டேஸ் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய விஷயத்த நம்ம ஹார்டாக பண்ணுற மாதிரி திங்க் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கே தெரியாமல் ஒரு மாதிரி ட்ரையாக ஃபீல் பண்ணுவோம், எனர்ஜி லோவாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம மனசு ஒரு மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்த நம்ம இழந்த மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ எனக்கு இருந்துச்சு அப்படி தான். ஏன்னா நம்ம சுற்றி பார்க்க சொல்ல எல்லா விஷயமுமே ஸ்வீட்டாக இருக்க சொல்ல எல்லாருமே அதை சாப்பிடுவாங்க. நம்மளும் அதை பார்ப்போம். பட் நம்மளால் சாப்பிட முடியாது, நம்ம சாப்பிடக்கூடாது, நம்ம மனசை நினச்சிட்டு இருக்க சொல்ல. ஸோ அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். பட் ஃபஸ்ட்டு 10 டேஸ் மட்டும் தான் அப்படி இருக்கும். நான் ட்ரை பண்ணனால சொல்கிறேன், மஸ்ட்டு ட்ரை. நம்ம ஆடில் பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த செலிப்ரிட்டிஸ், ஆக்டர்ஸ் எல்லாருமே சரி அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நிறைய ஐஸ்கிரீம் ஆட் வரும், சாக்லேட் ஆட் வரும், அது இல்லாமல் நிறைய ட்ரிங்க்ஸ் ஆட் வரும். அது எல்லாத்தையுமே அவங்க யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஒன்லி ஃபார் ஆட். அதை யூஸ் பண்ணுறதுனால தான் அவங்க லுக்கு நல்லாயிருக்கு, இல்லை அவங்க ஸ்கின்னு நல்லா இருக்குது, அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க கலராக இருக்காங்க, அது எதுவுமே கிடையாது. ஒன்லி ஃபார் ஆட் பர்பஸ், அதர் தென் நத்திங். ஸோ அவங்க மோஸ்ட் ஆஃப் த செலிப்ரிட்டி இல்லை மோஸ்ட் ஆஃப் த ஆட்ஸில் வர ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறேன்னா என்னோட பேர் ரவீந்தர். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திர முத்து. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், டைம் வந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு சுகர்னால் நான் பார்த்துக்கலாம். சுகர்னால் ஒன்றும் இல்லைங்க, கார்போஹைட்ரேட். அதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸ், ஃப்ராக்டோஸ், சுக்ரோஸ். குளுக்கோஸ்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியுது. ஹாஸ்பிட்டல் போனோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் எனர்ஜி இல்லைனா ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் தான் ஏற்றுவாங்க. ஃப்ரக்டோஸ் இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள், ஃப்ரூட் அண்ட் ஹனியில் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஸ்வீட்டை கொடுக்குற ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சுக்ரோஸ். இது ரெண்டும் கலந்தது தான் சுக்ரோஸ். ஸோ இதுதான் சுகர். சுகர் ஆர் ஒயிட் சுகர் இது தனியாக வச்சிடலாம். நேச்சுரல் சுகரும் நிறைய இருக்குது. பனவெல்லம், வெல்லம். ஸோ பனைமரத்துலேருந்து கிடைக்கிற ரெண்டு தான் பனவெல்லம், வெல்லம். இருக்கிறதுலே ஒயிட் சுகர் தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் ஈக்குவலுக்கு கம்பேர் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா சுகர் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டீ, காஃபி, ஜூஸ் எல்லாத்துலேயுமே சுகர் தான் இருக்கும். சுகர் இருந்தால் தான் நம்ம மைண்டு அதை சாப்பிட தோணும். சுகர் இல்லாமல் நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா சுகர் சாப்பிட்டா தான் ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். அதனால் எல்லா விஷயத்துலையுமே சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் எல்லாமே சுகர் ஆட் பண்ணி தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் பாடி எஃபெக்ட். சுகர் சாப்பிட்டாலும் நம்ம பாடியில் ஒரு சில விஷயம்லாம் நடக்கும். நம்மளோட பிளட் சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். தென் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலினை கம்மி பண்ணி விட்டுரும். இன்சுலின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பாடிக்கு. அதாவது நம்மளோட செல்லுக்கு இன்சுலின் தான் எனர்ஜி. எப்படி நம்ம ஃபுட் சாப்பிட்டா நம்மளோட எனர்ஜியாக இருக்குமோ அது மாதிரி நம்மளோட செல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் தான் எனர்ஜி கொடுக்கும். ஸோ அதை கம்மி பண்ணி விட்டுரும். சாக்லேட்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஸ்வீட்டாக சாப்பிட்டோன்னே டெம்பரவரியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எனர்ஜி பூஸ்ட் பயங்கரமாக இருக்கும். சாப்பிட்டோன்னே ஒரு மாதிரி நல்லா ஃபீல் கொடுக்கும். பட் அதே அளவுக்கு சேம் டைம் நம்மளோட எனர்ஜியெல்லாம் ட்ரைன் பண்ணி விட்டுரும். நம்மளோட மூடை சேஞ்ச் பண்ணி விட்டுரும். சாப்பிட்ட உடனே அந்த டைம் நல்லா இருக்கும் மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஒரு 10 to 20 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூடு ஸ்விங் ஆகிடும். ஸோ ஒரு மாதிரி டல்லாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும், ஒரு லோவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம எதனா ஒரு விஷயம் ஸ்வீட்டாக சாப்பிட்ட உடனே ½ hour to 1 hourக்குள்ளே இதெல்லாம் நடக்கும்.
ஸோ இது நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் நீங்கள் சாப்பிட்ட உடனே இதெல்லாம் நடக்கும், ஃபீல் பண்ணியிருப்பீங்க. டெம்பரவரியாக இதெல்லாம் கிடைக்கும். லாங் டேர்ம் பாடி எஃபெக்ட்ஸ். ஓவர் த டைம் நம்ம அதிகமாக சுகர் கன்சியூம் பண்ண நம்ம வெயிட் கெயின் ஆகும். வெயிட் கெயின் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக தொப்பை வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் வர காரணமாக இருக்கும். ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. டயபெட்டிஸில் இந்தியா தான் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் பிளேஸ்லேயே அதில் இருக்குது. ஸோ அதில் நீங்களும் இருக்கக்கூடாது. ஸோ மஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு சுகரை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட ஹார்ட்டுக்கும் நிறைய ப்ராப்ளம் வரலாம். ஸோ நம்மளோட லிவர், ஸோ அதுக்கும் நிறைய ப்ராப்ளம் வருது. நம்மளையும் வீக் பண்ணுது, நம்மளோட இம்யூனி சிஸ்டத்தையும் அஃபெக்ட் பண்ணுது, நம்மளோட கண்ணையும் அஃபெக்ட் பண்ணுது. அது இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னு ஏஜிங் ஆகி காட்டுது. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ இல்லை, நீங்கள் எந்தளவுக்கு சுகர் கட் பண்ணுறீங்களோ உங்களோட ஏஜ் கம்மியாக தெரியும். ஸோ உங்களோட ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏஜிங் ஆகாது. நம்ம நிறைய ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பண்ணணும் அதை பண்ணணும் சொல்லிட்டு நினைப்போம். பட் சுகர் கட் பண்ணாலே உங்களோட ஸ்கின் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மினிமம் 3 லிட்டர்ஸ் வாட்டர் குடித்தாலே நம்மளோட ஸ்கின், நம்மளோட மூளை, நம்மளோட பாடி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன் பிரெயின். நம்மளோட பாடி பார்ட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின். நம்ம நினைக்கிறத விட சுகர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரெயினை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது நிறையவே இல்லை. ஃபஸ்ட் விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளோட டோபமைன் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுது. டோபமைன்னா சிம்பிளாக சொல்லலாம், நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம், பண்ண உடனே இல்லை முடித்த உடனே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். நம்மளுக்கு ஓகே ஒரு விஷயத்த முடிச்சிட்டோம், ஒரு விஷயத்த நம்ம பண்ணி முடித்த உடனே இந்த டோபமைன் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அது எதுவாக வேணா இருக்கலாம். நம்ம காலைல ஜாகிங் போகிறதுலேருந்து இல்லை நம்ம ஒரு ஒர்க்கை முடித்த உடனே இப்படி நடந்து டோபமைன் ரிலீஸ் ஆனால் தான் ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டு நம்ம மொபைல் யூஸ் பண்ணாலோ இல்லை பான் பார்த்தாலோ இல்லை நிறைய நம்ம சாக்லேட் ஏதாவது சாப்பிட்டாலோ ஆட்டோமேட்டிக்காக டோபமைன் ரிலீஸ் ஆகும். ஸோ அது நல்லது இல்லை எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட்டு டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணும், நம்மளோட மைண்டை மங்க வச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மெமரி, நம்ம லேர்ன் பண்ணுற விஷயத்தையும் கம்மி பண்ணிவிடும். ஓகே, ஹவு மச் இஸ் டூ மச்? அதுக்கும் நம்ம சுகர் சாப்பிடாமலே இருக்க முடியாது. சுகர் நம்ம உடம்புல இருக்கணும். சுகர் கொஞ்ச நாச்சும் இருந்தால் தான் நம்ம சர்வே ஆக முடியும். WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட்டாக 25 கிராம்ஸாக நான் டெய்லி கன்சியூம் பண்ணணும். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 கிராம்ஸ், மென் வந்து பார்த்திங்கன்னா 38 கிராம்ஸ். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அதை விட அதிகமாக யூஸ் பண்ணுறோம், டபுளாகவே யூஸ் பண்ணுறோம். லைக் 70 to 80 கிராம்ஸ் சுகர் நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணுறோம். இந்த விஷயம் தெரியாத வரைக்கும் நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணுறது தப்பு இல்லை. பட் தெரிஞ்சும் நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடாது. அது நமக்கும் நம்மளோட பாடிக்கும் நம்மளோட பிரெயினுக்கு நம்மளோட என்டையர் சிஸ்டத்துக்கே ரொம்ப ப்ராப்ளத்தை கொடுக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சுகரை கட் பண்ணுங்கள். ஸோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, பட் முடிஞ்ச அளவுக்கு மினிமமாக எங்கெங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கங்கே மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ சுகர் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப் போகாது. ஸோ அதனால் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது நமக்கும் நம்மளோட லைஃபுக்கும். சுகர் இஸ் ஸ்வீட், பட் டூ மச் ஆஃப் சுகர் இஸ் ரொம்ப கஷ்டம் நமக்கும் நம்மளோட லைஃபுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், கம்மியாக கன்சியூம் பண்ணுங்கள். ஸோ யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் ரொம்ப நல்லது. ஆல்டர்னேட்டிவாக நிறைய விஷயம் இருக்குது. நானும் இப்போ அதிகமாக வெல்லம் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். மொழியில் ஒருவன் உங்கள் நண்பன் பிரவீன். பாய்.